ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3, 4, 5 மொபைல் வந்திருக்கு. ஸோ 5மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம். ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமான விலையில தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S21 அல்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. ஆக்சுவலாக இதில் வந்து டிஸ்பிளேல கோடு வந்துருச்சு. ஸோ டிஸ்பிளேல கோடு வந்துருச்சு. மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே இல்லை, தெளிவாக தான் இருக்குது. கோடு வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ அப்டேட்டில் வர கோடு தான் எல்லாமே. இந்த அப்டேட்டில் வர்றதுனால தான் இதெல்லாம் வந்து S21 அல்ட்ரா. இது பாஸ்வேர்டு என்னடா? பாஸ்வேர்டு வாங்கலையா அவர்கிட்ட? அட பாவி, பாஸ்வேர்டு ஏன்டா என்னடா நீங்கள் செக் பண்ணுற? நீ செக் பண்ணும்போது பாஸ்வேர்டு ஏன்னா பாஸ்வேர்டு வாங்கலையா இதுக்கு? இந்த பாரு, இதுக்கு பாஸ்வேர்டு கஸ்டமர் கிட்ட இருந்து பாஸ்வேர்டு வாங்க. சீக்கிரம் போன பண்ணி பாஸ்வேர்டை கேளு. இது வந்து என்ன ஜிபி ரேமு? 82128 சாம்சங் கேலக்ஸி S21 அல்ட்ரா. S20 அல்ட்ரா தானே இது? சாம்சங் கேலக்ஸி S20 அல்ட்ரா, 21 கிடையாதுங்க, S20 அல்ட்ரா. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கோடு இருக்கிறதுனால இதோட விலை வந்து 8000 ரூபாய்க்கு தரேன். 8128. ரெண்டாவது அப்ராட் மொபைல், இந்தியன் மொபைல் கிடையாது, வெளிநாட்டில இருந்து வர ஒரு அப்ராட் சாம்சங் மொபைல் இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 8000 தான். காரணம் என்னன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்பிளேல லைன் இருக்கனால கம்மியாக இருக்குது. இல்லாட்டி இதோட விலை 28, 25 அப்படி விற்கும். ஆனால் S20 அல்ட்ரா பாஸ்வேர்டு வேறமா, பாஸ்வேர்டை விட்டுட்டா இப்போ என்ன மாடல் கூட செக் பண்ண முடியல என்னால். S21 அல்ட்ராவா 20 அல்ட்ராவா? S21 அல்ட்ரா கூட தெரியாதானே? இப்படி வரும். எதுலயே எப்படி வரும்? இதுலயே இந்த கட்ட மாதிரி ஒன்று வந்து இப்படி அப்படியே இருக்கும். S21 அல்ட்ரா, இது S22 அல்ட்ரா, இது S20 அல்ட்ரா. சாம்சங் கேலக்ஸி S20 அல்ட்ரா 8128. டிஸ்பிளேல ஒரே ஒரு கோடு. கேமரா கண்ணாடி வேற உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? உடஞ்சிருக்குல்லடா? எங்க உடஞ்சிருக்கு காட்டு. அதையும் சொல்லிடணும், அப்புறம் தேவையில்லாமல் ரிட்டர்ன் வரும். சொல்லிட்டு கொடுத்துட்டோம்னா பிரச்சனையே இல்லை, அவங்களாச்சு அந்த வியாபாரமாச்சு. சரியா? இது வந்து 8000 ரூபா. இது 8128 கோடு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து OnePlusல வந்து என்ன மாடல் இது? 8Tயா 3Tன்னு சொல்லுவாங்க. OnePlus 3T. OnePlus 3 தான் போட்டிருக்கு. 3Tயா 3Dயாப்பா? 3 தானா? ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேமு, 128. மாடல் பழசு தான். விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3500 ரூபா தான் போட்டிருக்கு. ஆனால் மொபைல் டிஸ்பிளே எல்லாமே ஒரிஜினல். இது எதுவுமே சர்வீஸ் போகாத ஒரு மொபைலு. ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். ஸ்டோரேஜ் வந்து 64GB, 4GB ரேமு, 64GB. விலை வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபா. ஆனால் ரஃப் யூஸ்க்கு இது செம்மையாக செட் ஆயிரும். ஒரு கொத்தனார், நம்ம கொத்தனார் கூட போனது எவனோ பிக் பாக்கெட் அடிச்சுட்டான் பஸ்லன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாருப்பா. காசு இருந்தால் வாங்கிக்க சொல்லு. ஆசிமே, கொத்தனார் போன தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். 3500 ரூபா வேண்டாம், வாங்கிக்க சொல்லு. இது வந்து பார்த்தீங்கன்னா போக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா F1ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல். ஆனால் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காரு. நம்மகிட்ட மாற்றவே இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே நமக்கு தெரியும் இது வந்து டிஸ்பிளே மாற்றிருக்குது. ஏன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே நமக்கு தெரியும், அந்த குவாலிட்டியே தெரியும். இந்த மாதிரி ப்ளூ கலராக இருக்காது, அது வந்து பக்காவாக இருக்கும். ஆனால் ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 256 ஜிபி இது ஸ்டோரேஜ். 8GB ரேமு, 8GB ரேமு, 256. போக்கோ F1 இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 13000 ரூபா 12000 ரூபா அசால்ட்டாக வித்துட்டு இருந்த மொபைலு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கு, வேற எந்த இஷ்யூமே கிடையாது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4500 ரூபா, அதாவது 4500. சரியா? அதனால நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இதுவும் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரி நான் கடையில் வாங்கி வச்சு முதலீடு பண்ணி உட்கார்ந்தானா விற்றுரும். சரியா? நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சு வாங்கிக்கோங்க. ஆனால் இந்த வேணுமா OnePlus? அப்படியா? சரி, ஓகே ஓகே. இது OnePlus, இது சாம்சங் 8000 ரூபா. S21 அல்ட்ரா
S21 அல்ட்ரா அப்ராட் மொபைல். இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 11. இது ஒன் பிளஸ் 11 வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு தரம் பாத்தீங்களா, 24,000 ரூபாய். ஸோ இது வந்து யாராலையுமே தர முடியாது, இந்த விலைக்கு யாராலையுமே தர முடியாது. 24,000 ரூபான்றது அதாவது ரொம்ப ரொம்ப கம்மி ரேட். இது எவ்வளவு நான் வச்சிருக்க போன வந்து 58,000 ரூபாய்க்கு வாங்கினேன். இதே ஒன் பிளஸ் 11 தான். ஆனா அது வந்து 16 GB ரேமு. இதை தூக்கி போட்டிருப்பான். 16 GB ரேமு, 256 GB நான் வச்சிருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா 8/128. இதுல வந்து 8/128 ஸ்னாப் டிராகனு, 5000 mAh பேட்டரி உள்ளது. மொபைல்ல உங்களுக்கு தெரியுதா என்ன இஷ்யூன்னு? தெரியுதா இல்லையா உங்களுக்கு? லைட்டா கொஞ்சம் பெண்ட் இருக்க மாதிரி இருக்குல்ல, ஒரு ஃபீல் ஆகுது. ஆனா தெரியல, நாங்க கண்டுபிடிச்சோம். கஸ்டமர் கிட்ட விலை கம்மி பண்றதுக்காக நாங்க கண்டுபிடிச்சது. ஸோ பெண்ட் இருக்கு, லைட்டா இருக்கு, எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு இந்த வீடியோல பாக்குறதுனால உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. இது அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. நாங்க விலை கம்மி பண்றதுக்காக கஸ்டமர் கிட்ட அது சொல்லி கம்மி பண்ணோம். இப்ப இதுல பெண்ட் இருக்கா இல்லையா? டேய் தம்பி, பெண்ட் இருக்கா இல்லையா? லைட்டா தான், பெருசா தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா MI 11i 5G மொபைலு. எவ்வளோன்னா 12,500 ரூபா. 13,000 ரூபா போட்டிருக்குல்ல, நான் 12,500 ரூபா தான் தரேன் 5G மொபைலு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா MI 11i பில்லுலாம் இருக்கு. ஆனால் வாரண்டி இருக்கான்னு தெரியல. அது பில்லு எடுத்து வைப்பாரு, செக் பண்ணிட்டு இதுல பில்லு பாரு, வாரண்டி இருந்தா கூட ஓகே. ஆனா பாக்ஸ் மொபைல் தான். தம்பி கண்டுபிடிச்சிட்டா பாத்தீங்களா, தெரியுதா? போட்டோல எடுத்தாதான் தெரியுது. போட்டோல எடுத்தா கொஞ்சமா தெரியுது, ஒரு நூல் அளவு வளைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெட்மில வந்து எம்ஐல வந்து 11i 5G மொபைலு. ஜிபி ரேம் வந்து பாத்தீங்கன்னா 6/128 மொபைல் புதுசா அப்படியே தெளிவா இருக்கு. செகண்ட்ஸ் மாதிரி இல்லாம நியூவா நீட் கண்டிஷனா இருக்கு. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு சொல்லணும், இது 12,500 ரூபா, 12,500 பாக்ஸ் மொபைல் தான். ஸோ இது இந்த மொபைல் எது வேணும் பார்த்துட்டு, இந்த 5 மொபைல் எது வேணும் பார்த்துட்டு கால் பண்ணுங்க.